இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். இந்தியாவினுடைய ஒரு பிரபலமான செய்தி சேனல். அந்த செய்தி சேனலுடைய உரிமையாளர் யார் அப்படின்னு பார்த்தா ஒரு பாஜகவினுடைய மாநிலத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நபர். அவருடைய பேர் ராஜீவ் சந்திரசேகர். அவருடைய சேனல் ஒரு மாநிலத்தினுடைய புகழ்பெற்ற கல்லூரியில் ஒரு வாக்கெடுப்பிற்காக ஒரு நிகழ்ச்சியை தயார் செய்கிறார்கள். அதாவது இப்போது மோடிக்கு என்ன மதிப்பு இருக்கிறது இளைஞர்கள் மத்தியில்? பாஜக போட்டியிட்டால் நீங்கள் யாரை ஆதரிப்பீர்கள்? பாஜகவையா, ராகுல் காந்தியா, காங்கிரஸா? இப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் அடங்கிய ஒரு மிக முக்கியமான நிகழ்ச்சியை தயார் செய்வதற்காக அந்த கல்லூரிக்கு பெட்டி படுக்கைகளோடு கிளம்புகிறார்கள். மாநிலமே காத்து கொண்டிருக்கிறது அந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக. நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது. நிகழ்ச்சி தொகுப்பாளர் அங்கு இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் முழுவதையும் பார்த்து கேட்கிறார். மிகப்பெரிய கூட்டம், ஆண்களும் பெண்களும் இருக்கிறார்கள். எல்லாமே ஒரு 17, 18, 19, 20, 21 வயதுக்குள் இருக்கக்கூடிய இளைஞர்கள். முதல் கேள்வி, இங்கே இருக்கக்கூடிய இவ்வளவு இளைஞர்களில் எத்தனை பேர் நீங்கள் பாஜகவிற்கு வாக்களிப்பீர்கள் என்பதுதான் முதல் கேள்வி. அந்த கேள்விக்கு அங்கே குழுமியிருந்த இளைஞர்களும் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? ஒருத்தர் கூட பாஜகவிற்காக ஒருபோதும் வாக்களிக்க மாட்டோம் என்று ஒருமித்த குரலில் அவர்கள் பேசுகிறார்கள். அந்த வீடியோவை நாங்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் கமெண்ட், இந்த யூடியூப் வீடியோனுடைய முதல் கமெண்ட் இருக்கு இல்லையா, அதில் போட்டிருக்கிறோம். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அது இன்றைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது அந்த வீடியோ. இப்போ முக்கியமான விஷயம், இப்போ அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் சொல்கிறார், ஒருத்தர் கூட சொல்லாமல் இருக்கிறீங்களே, ஏன் பிஜேபி ஆதரிப்பேன்னு இவ்வளவு இளைஞர்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒருத்தர் கூட ஏன் அதை சொல்லலை? எல்லாருமே பிஜேபிக்கு எதிராக சொல்லியிருக்கிறீங்களே, பாஜகங்கிறது ஆபத்து, பிஜேபிங்கிறது மக்களுக்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரியான இடத்துல இருந்து நீங்கள் பேசுகிறீங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு முதலில் ஒரு மாணவி பதில் சொல்கிறார். மோடியெல்லாம் இதை பார்க்கணும், அமித்ஷா ஆர்எஸ்எஸ் காரங்களாம் இதை பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். அந்த மாணவி என்ன சொல்கிறான்னா, நான் இப்போ என்னுடைய தோளில் துப்பட்டா போட்டிருக்கேன், அதற்கே ஆர்எஸ்எஸும் பாஜகவும் மோடியும் அமித்ஷாவும் எதிரானவர்கள்ங்கிறது இல்லை, ஏற்கனவே அதை எதிர்ப்பு தெரிவித்து விட்டார்கள். அவங்க எதை சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியுது, இந்திய மக்களுக்கு உடனே தெரிஞ்சிடும். ஏனால் என்னுடைய உடம்பை, ஒரு பெண் தன்னுடைய உடம்பை எப்படி மறைக்க வேண்டும் அல்லது எப்படி உடை உடுத்த வேண்டும் என்பது அவளுடைய தனிப்பட்ட உரிமை இல்லையா? ஆனால் அதிலேயே தன்னுடைய அதிகாரத்தை கடத்தி ஒரு மிகப்பெரிய அரசியலை சங்கபரிவார கும்பல் செய்தார்கள். அவர்களை விரட்டியடித்த நிகழ்வெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? இதெல்லாம் நடந்தது. அப்போது என்னுடைய உடை, அதிலேயே அதிகாரத்தை கடத்துவதற்கு இவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் பாஜக சங்கபரிவார கும்பலை சார்ந்தவர்கள் என்று அந்த பெண் சொல்கிறார். அடுத்ததாக ஒரு ஆண் சொல்கிறார், அவர்கள் முழுக்க மதத்தை வைத்து அரசியல் செய்பவர்கள். ஆனால் அவர்கள் முன்வைக்கக்கூடிய மதத்திற்காக அவர்கள் ஏதாவது செய்திருக்கிறார்களா என்றால் இந்நாள் வரையிலும் எதுவுமே செய்யவில்லை என்பது ஒரு இளைஞனுடைய கருத்தாக இருக்கிறது. நமக்கு தெரியும் இல்லையா? நாங்கள் இந்துக்களுக்கு ஆபத்து, இந்துக்களுக்கு ஆபத்து, குடியேறியவர்களெல்லாம் உள்ளே வந்துட்டு இருக்கிறாங்க, பல்வேறு நபர்களை உள்ளே குடியேற்றி வச்சிருக்கிறாங்க. யார்? இவங்க ஆட்சியில் இருக்கும்போது. இவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள், இவர்களுடைய கைகளில் தான் எல்லைகளுடைய பாதுகாப்பு இருக்கிறது. எல்லைகளின் வழியாகத்தான் வேற்று நாட்டிலிருந்து இந்தியாவிற்குள் குடியேற வேண்டும். அப்படி என்றால் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அதற்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டாமா? குடியேறி இருக்கிறார்கள் என்றால், ஐயோ குடியேறியவர்களை காங்கிரஸ் பாதுகாக்கிறது அப்படின்னு அமித்ஷா போகிற இடத்துலலாம் அழுது புலம்பிட்டு இருக்கிறார் இல்லையா? இதனால் எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று சொல்கிறார்கள் அல்லவா? அப்போ நம்ம என்ன கேட்குறோம்? அமித்ஷா கிட்டையும் மோடி கிட்டையும், எப்பா உங்கள் கையில் தானே எங்கள் பாதுகாப்பை நாங்கள் கொடுத்து வைத்திருக்கிறோம், எங்கள் நாட்டினுடைய பாதுகாப்பை உங்கள் கரங்களில் ஒப்படைத்திருக்கிறோம், நீங்கள் அந்த எல்லைகளின் வழியாக உள்ளே அனுமதித்தது யார்? அப்படி என்றால் அதற்கு பொறுப்பேற்று நீங்கள் ராஜினாமா செய்ய வேண்டுமல்லவா என்று இந்திய மக்கள் கேட்கிறார்கள். இதற்கு அமித்ஷாவிடம் பதில் இல்லை இல்லையா? அப்போது நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, சரி இது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்துக்களுக்கு ஆபத்து, அவன் வந்துட்டான், இவன் வந்துட்டான், இவர்களுடைய புத்தகங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களால் ஆபத்து, முஸ்லீம்களால் ஆபத்து, கம்யூனிஸ்டுகளால் ஆபத்து, அப்படி இப்படின்னாலும் நிறைய எழுதி வைத்திருக்கிறார்கள். நம்முடைய கேள்வி அப்போ என்ன? இளைஞர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன? இந்துக்களுக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஜிஎஸ்டி கொண்டு வந்தீங்க, யார் பாதிக்கப்பட்டது? இந்துக்கள் தானே. பண மதிப்பிழப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தீங்க, டிமானிட்டைசேஷன், என்னாச்சு? 173 பேர் இறந்து போனார்கள். பாதிக்கப்பட்டது யார்? இந்துக்கள் தானே.
பட்டியல் போடவா? உங்களுடைய 11 வருட ஆட்சியில் இந்தியா பட்டினியில் எத்தனாவது இடத்தில் இருக்கிறது? பாதிக்கப்படுபவர்கள் இந்துக்கள் தானே. அப்போ நீங்க இந்துக்களை வைத்து அரசியல் செய்கிறீர்கள், ஆனால் அந்த மக்களுக்கு கூட நீங்கள் எதுவும் செய்யாமல் நீங்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்று ஒரு இளைஞன் அந்த நிகழ்வில் சொல்றான். நல்லா பார்த்தீங்க. நமக்கு இந்த வீடியோவை பார்த்தா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன் மகிழ்ச்சி அப்படின்னா, இளைஞர்கள் சாதிக்கு எதிராக, மதத்திற்கு எதிராக, அவர்கள் இவர்களுடைய அரசியலுக்கு எதிராக இல்லையா, இவற்றுக்கெல்லாம் ஒரு ஒரு தனித்துவமான சிந்தனையோடு பாஜகவிற்கு எதிராக களத்தில் வருகிறார்கள் என்றால் மிகப்பெரிய மாற்றத்திற்கு இந்தியா தயாராகி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இதான் நம்ம ஒரு மிகுந்த மகிழ்ச்சியில் ஆழ்க்கக்கூடிய விஷயம். இவனுக்கு என்னதான் சாகாக்கள் 1000மோ 2000மோ, மாநிலத்திற்கு 10,000 சாகாக்களை கூட நீங்கள் வைங்கடா, ஆனால் இளைஞர்கள் அந்த பக்கம் வரமாட்டாங்க அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக உணர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்களே, நீங்கள் செல்லக்கூடிய பாதை என்பது சிறப்பானது. அதுதான் இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றும். இந்த இடத்துல நான் ராகுல் காந்தியினுடைய ஒரு வீடியோ ஒன்று இருக்குது, அது ரொம்ப பெரிய அளவில் வைரலாக போயிட்டு இருக்கு, அதையும் சேர்த்து நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதை நீங்கள் இப்போது பாருங்கள். राजनीति में सबसे बड़ी प्रॉब्लम पता है क्या होती है? क्या होती है? हाँ, नहीं, नरेंद्र मोदी कोई बड़ी प्रॉब्लम नहीं. मैं आपको बता रहा हूं, ये आपने अपने सिर पे चढ़ा रखा है, कोई प्रॉब्लम नहीं. ये जो मीडिया वाले हैं इन्होंने बना रखा है, इसका गुब्बारा बनाया, कोई प्रॉब्लम नहीं. पहले तो मैं मिला नहीं था, अब 2-3 बार मैं मिल भी लिया हूं, बात समझ गया हूं मैं, कुछ नहीं उसमें. शो पूरा शो है, दम नहीं है, बता रहा हूं. आप लोग मिले नहीं हो, मैं मिला हूं, बैठा हूं कमरे में. तो मेरा कहना है कि सबसे बड़ी प्रॉब्लम होती है राजनीति में, जो व्यक्ति अपनी शक्ति को ही नहीं समझता है. ராகுல் காந்தி தெளிவாக சொல்கிறாரு. மோடி என்று சொல்லக்கூடிய பிம்பம், அமித்ஷா என்று சொல்லக்கூடிய பிம்பம், இவங்க கைகளில் அதிகாரம் இருக்கிறதுனால ஆட்டம் போடுறாங்க. மொத்தத்தில் பார்த்தா இவங்கெல்லாம் ரொம்ப பயந்தாங்குள்ளிங்க, ரொம்ப பயந்தாங்குள்ளிங்க. இவங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் மிக முக்கியமாக நாம் பேச வேண்டியது, இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய ஆற்றலை புரியாமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதா ராகுல் காந்தி முன்வைத்திருக்கக்கூடிய அந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயம். ஏன் அப்படின்னா, இந்திய மக்களுடைய ஆற்றலை இவர்கள் தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்திய மக்களை மத ரீதியாக பல்வேறு விஷயங்களின் வழியாக பிளவுபடுத்தி ஒரு அரசியலை செய்கிறார்கள். அதை உடைத்து நம்முடைய ஆற்றல் என்ன என்பதை நாம் இவர்களுக்கு காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. உங்களுடைய ஆற்றலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு ராகுல் காந்தி தெள்ள தெளிவாக சொல்கிறார். அதான் ரொம்ப முக்கியமானதும் கூட. நாமெல்லாம் ஒன்றிணைய வேண்டும் இல்லையா? ஒன்றிணைந்து ஓரணியில் திரண்டு இந்திய ஜனநாயகத்திற்கு ஆபத்தை விளைவித்துக் கொண்டிருக்கக்கூடிய, இந்தியாவை பாசிசத்திற்கு நோக்கி அழைத்து செல்லக்கூடிய இந்த சங்க பரிவாரங்களுடைய சதியை முறியடிப்பதற்கு அணிதிரள வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு இந்தியனுக்கும் இருக்கிறது என்பதை நாம் ராகுல் வழியாக புரிந்து கொள்ள வேண்டும், செயலாற்ற வேண்டும். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.